இங்கே நம்ம 9th மேக்ஸில் எக்ஸசைஸு 5.2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5.1 நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 5.2 பற்றி பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப கவனிச்சுக்குங்க, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். 9th பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுத வேண்டியது எதுனா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த x1ஐயும் x2ஐயும் மாற்றி எழுதலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1,2 அண்டு 4,3. இப்போ நாம் இதில் x1 எது y1 எது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அப்போ இது x1 இது y1. எப்போவுமே நமக்கு பாயிண்ட்டு எக்ஸு ஒய் அப்படின்னு இருக்கும். அதனால் இது x1 பாயிண்ட்டு, இது y1 பாயிண்ட்டு, இது x2 பாயிண்ட்டு, இதை y2 பாயிண்ட்டு. இப்போ அப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. ரூட் ஆஃப், நல்லா கவனிச்சுங்க, x2 இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது, மைனஸ் x1 என்ன இருக்குது 1 த ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ்ஸு அதே மாதிரி y2 இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா, 3 மைனஸ் y1 அதோட வேல்யூ 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப். இப்போ 4 மைனஸ் 1 நமக்கு 3 ஸ்கொயர்னு கிடச்சிரும், ப்ளஸ்ஸு 3 மைனஸ் 2 வந்து நமக்கு 1 த ஹோல் ஸ்கொயரு 1 ஸ்கொயர். ஸோ நமக்கு ரூட் ஆஃப் என்ன கிடைக்கிது அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ்ஸு 1, 9 + 1 10. அப்போ ரூட் ஆஃப் 10ங்கிறது ஆன்சர். நமக்கு ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 10க்கு அப்புறம் நாம் என்ன எழுதணும் அப்படின்னா யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஏன்னா இங்கே சென்டிமீட்டரு மீட்ரு எதுவுமே இல்லை. அதனால் இங்கே ரூட் ஆஃப் 10 யூனிட்ஸ்னு கண்டிப்பாக நாம் எழுதியாகணும். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாமா. ரெண்டாவது கொஸ்டின் நமக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதே தான் நமக்கு ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான். இந்த ஒரே ஃபார்முலா வச்சு நம்ம அடுத்தடுத்து சப்ஜெக்ட் பண்ணிகிட்டே வரணும். இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா வச்சு தான் நாம் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3,4 அண்டு -7,2. இப்போ நாம் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எழுதணும். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு என்ன வருது, ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சரிங்களா. இங்கே நம்ம x2 எது y2 எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு வேலையே. இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ எழுதிடலாமா. ரைட். அப்போ ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ என்ன -7, x1ஓட வேல்யூ என்ன 3 -3 த ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ என்ன 2 மைனஸ் y1ஓட வேல்யூ 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப், நல்லா கவனிச்சுக்கோங்க, ரூட் ஆஃப் இங்கே ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நாம் இதுவும் மைனஸு இதுவும் மைனஸு, அதனால் நாம் இது ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போ -10 த ஹோல் ஸ்கொயர்னு வருமா, ப்ளஸ்ஸு இங்கே இது ஸ்மால் நம்பரு ப்ளஸில் இருக்குது, இங்கே கேபிட்டல் நம்பரு மைனஸில் இருக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு -2 வரும். அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 10 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 100. இங்கே நாம் செய்கிற தப்பு என்னவாக இருக்கும்னா 10 × 2ன்னு எழுதிடுவோம். அப்படி எழுதக்கூடாது. 10 × 10, 10 ஸ்கொயர்னால் 100 ப்ளஸ்ஸு 4. 100 + 4 104 யூனிட்ஸ். இதை இப்படி எழுதினாலும் சரி, இல்லை இதை நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரியல் நம்பர்ஸாக நம்ம மாற்றி எழுதினாலும் எழுதலாம். எப்படி அப்படின்னா, இப்போ 104 எந்தெந்த வாய்ப்பாடில் வரும்னு பார்க்கணும். சரிங்களா. இப்போ இந்த ஓரத்தில் நம்ம எழுதுகிறோம் பாருங்களேன். இப்போ 104ங்கிறது முதல்ல 2ஆம் வாய்ப்பாடில் வருமா, அது 2 10 2 2 4. ஓகேவா. திருப்பி 2ஆல் வரும் 26ன்னு வரும். திருப்பி 2ஆல் வரும்
13 வரும். இது கடைசி 13 மட்டும்தான் வரும். அப்போ இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 2 4 4 2 8, அப்போ 8 இன்ட்டு 13ன்னு கிடைக்கிது நமக்கு. அப்போ ரூட் ஆஃப் 8 இன்ட்டு 13. இந்த 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 இன்ட்டு 2 இன்ட்டு 13. ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 4 நம்மளால் ரூட் எடுக்க முடியும். ஸோ ரூட் எடுத்தோம்னா 2, இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 26 வரும். இப்போ 26 வந்து நம்ம ரூட் எடுக்க முடியாது இல்லையா? அப்போ அவ்வளோதான், 2 ரூட் 26 யூனிட்ஸ். இதோட இந்த சம்மு நமக்கு முடிஞ்சிடும். இப்போ நாம் அடுத்த சம்முக்கு போகிறோம். இப்போ இந்த அடுத்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே கேள்வியை பாருங்கள். இங்கே 3வது சம் வரணும். அவங்க 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே சொல்யூஷன் நமக்கு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நான் இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்துக்குங்க. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன வருது? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே x2, இதில் x2 எது? இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ x2 இங்கே என்ன இருக்குது? c இல்லையா? மைனஸ் x1ஓட வேல்யூ a ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ b மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா y1. ஸோ ரூட் ஆஃப் இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். ரூட் ஆஃப் c மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர். இது ஆல்ரெடி 0 ஆயிரும். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். எப்போவுமே ஒரு ரூட்டுக்கும், நல்லா கவனிச்சுங்க, ஒரு ரூட்டுக்கும் ஒரு ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு மிச்சம் இருக்கிறது சி மைனஸ் ஏ, அதோட யூனிட்ஸ் மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கும். நல்லா போலாமா? நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே எல்லாத்தையுமே பாருங்கள். என்னென்ன தேவை அதை பூரா நான் உங்களுக்கு இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை அழிச்சுக்கிறேன். ரைட். இப்போ 4வது சம் என்ன இருக்குது அப்படின்னா 3, -9 அதே தான், அண்டு -2, 3. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னா ரூட் ஆஃப் x1. இதில் x1 எது, x2 எதுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இது x1, இது y1, இது x2, இது y2 போட்டலாமா? ரைட். x2ஓட வேல்யூ என்ன? -2. x1ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ 3. ஆல்ரெடி இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும். y1ஓட வேல்யூ -9. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போடணும். ஸோ ரூட் ஆஃப் இந்த ரெண்டும் மைனஸில் இருக்கனால -5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த 2 சிம்பிளும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடாது. அதனால் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ 12 அப்படின்னு மாறிடும். ஏன்னா 3 + 9 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ டோட்டலாக இப்போ நாம் 5 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 25 ப்ளஸ்ஸு 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ரூட் ஆஃப் 169 கிடைக்கும். 169க்கு ரூட் எடுத்தால் ஆன்சர் நமக்கு 13. இவ்வளோதான். இங்கே நமக்கு சம்மா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா ஈச் கேஸ் ஆர் கொலினியர் ஆர் நாட். இது கொலினியராக இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ கொலினியருங்கிறதுனால இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஏபி அதோட டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா இங்கே எழுதிட்டோம். x2 மைனஸ் x1 அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எந்த பாயிண்ட்னா 7, -2வையும் 5, 1ஐயும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில் கூடிய டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் இது x2, இது x1. அப்போ 5 - 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ 1 மைனஸ், ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, அது இங்கே ஒரு -2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ரூட் ஆஃப் 5 - 2, அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ்ஸு இங்கே ஆல்ரெடி 2 சிம்பிள் தொடர்ந்து வரக்கூடாது, அதனால் 1 + 2ன்னு போயிடும். அப்போ 3ன்னு மாறிடும். அப்போ 3 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 ப்ளஸ்ஸு ஒரு 9. 4 + 9 வந்து நமக்கு √13. இது ஏபியோட டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது பிசி, அதோட டிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்க்கணும். ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. அப்போ பியையும் சியையும் எழுதணும். பியோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிறதுனா நல்லா பாருங்கள். √ பியோட வேல்யூ என்ன? 5,1 இங்கே எழுதலாமா? 5,1 3,4. அப்போ இதில் x1 இது x2 இது x1 இது y1 x2 y2. x2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3 - 5 3 - 5 the whole square ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ என்ன? 4 - 1 the whole square. ஆல்ரெடி இது ரெண்டும் ஒன்று பெரிய நம்பர், ஒன்று சின்ன நம்பரில் இருக்கிறனால அப்போ √ பெரிய நம்பரோட சிம்பிளை போடுறோம். -2 the whole square ப்ளஸ்ஸு 4 - 1 3. அப்போ 3 ஸ்கொயர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது அப்படின்னா 4 + 9 பாருங்கள், இந்த இதுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ √13 வந்துருச்சா? ஏபியும் பிசியும் வந்துருச்சு. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது சிஏ இல்லைன்னா ஏசி, ஏதாவது ஒன்று, ஏசி ஆறு சிஏ. அப்போ ஏசியோட பாயிண்ட் என்ன? ஏவோட பாயிண்ட் என்ன வருது நமக்கு? 7, -2 இல்லையா? 7, -2. அண்டு சியோட பாயிண்ட் என்ன நமக்கு? இந்த இருக்கா 3, 4. பார்த்துடலாமா? அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன வரும்? அதே தான், √x2 இது வந்து x1 y1 x2 y2. x2ஓட வேல்யூ 3 - 7 the whole square ப்ளஸ்ஸு 4 ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸு. ஓகே, இப்போ √3 - 7ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? -4 the whole square, -4 the whole square வருமா? ப்ளஸ்ஸு ஆல்ரெடி இது ரெண்டும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 + 2 6 ஸ்கொயர். அப்போ √16 ப்ளஸ்ஸு 36. இப்போ வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 52. இப்போ பாருங்கள், ஏபியோட வேல்யூ √13, பிசியோட வேல்யூ √13, ஆனால் இதோட வேல்யூ √52. இது கொலினியரா அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கொலினியரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபியையும் பிசியையும் ஆட் பண்ணிட்டா அது மூணாவது சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏதாவது 2 சைடை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், இப்போ √13 ப்ளஸ்ஸு ஒரு √13 இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? √52க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஒரு √13 இங்கே ஒரு √13, அப்போ 2 √13 வந்துடுதா? அப்போ இங்கே 2 √13 வரணும்ல, உண்மையா இல்லையா? அப்போ 52 நாம் எப்படி பிரிக்கலாம்னா 4 × 13 பிரிச்சிடலாமா? 13 டேபிளில் வரும்ல 52. ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். 2 √13. ஏன்னா 52 பிரிக்கிறோம், சரிங்களா? இங்கே எப்படி வந்துச்சுன்னு குழப்பிக்கிறாதீங்க. 52 4 √13 பிரிக்கிறோம். ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் 2 √13. இப்போ இது ரெண்டும் நமக்கு என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஏபியையும் பிசியையும் ஆட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கனால. ஸோ இட் இஸ் அ கொலினியர். ஓகேவா? இப்போ கொஸ்டின் நம்பர் 2, அதில் 2வது அதை பார்க்க போகிறோம். இங்கேயும் கொஸ்டின் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொலினியரா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா 2வது கொஸ்டினில் இது செகண்ட் சப்டிவிஷனுங்கிறதுனால ஒரே கொஸ்டின் தான். அப்போ ஃபஸ்ட்டு நாம் எதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏபிக்கு. ஏபியோட வேல்யூ a, -2 அண்டு a, 3. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன?
x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்போ ரூட் ஆஃப் போடுறோம். ரூட் ஆஃப் போட்டுட்டு இங்கே x1 y1 எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எது x1? இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ வேல்யூ போட்டுடலாமா? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். x1ஓட வேல்யூ என்ன? சாரி, x2ஓட வேல்யூ a மைனஸ் x1ஓட வேல்யூ a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 அதோட வேல்யூ 3 மைனஸ் y1ஓட வேல்யூ -2. இப்போ ரெண்டுக்கு இடையில் வித்தியாசம் ஆகுது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 0 ஆயிரும். இப்போ 0 ஸ்கொயர் 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிள் தொடர்ந்து வரக்கூடாது. அதனால் இது எப்படி மாறும்னா 3 + 2 அப்படின்னு மாறும். அப்போ 3 + 2 5. அப்போ 5 ஸ்கொயர் இல்லையா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வரணும். டைரெக்டாக இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் அடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் மாறிடும். அப்போ கொஸ்டின் பூரா தப்பாயிரும். சரியா? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா வெறும் 5 மட்டும் கிடைக்கும். ஆன்சர் 5. இதே இது அடுத்து பிசிக்கு வரும்போது பிசியோட வேல்யூ a,3 அண்டு a,0. ஃபார்முலா ஏற்கனவே எழுதியிருக்கோம். x2 - x1 the whole square எழுதியிருக்கோம். டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். அப்போ x1 y1 எதுவும் கண்டுபிடிக்கணும். இது x1 y1 x2 y2. அப்போ a மைனஸ் a வருமா? x2 - x1 ப்ளஸ்ஸு y2 - y1 0 - 3 the whole square. அப்போ வேல்யூ நமக்கு எப்படி மாறிடுது? இந்த மாதிரி 0 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இங்கே -3 the whole ஸ்கொயர்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 0 வரும். இங்கே 9 வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 3ன்னு வந்துடும். இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ ஆன்சர் 3 கிடைக்கிது இல்லையா? பிசியோட வேல்யூ நமக்கு 3 கிடச்சிருச்சு. அடுத்து ஏசியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா சிஏ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். a, -2 அண்டு a, 0. இப்போ ரூட் ஆஃப் இது x1 x2 கண்டுபிடிக்கணும். இது x2 சாரி x1 y1 x2 y2. அப்போ x2ஓட வேல்யூ நமக்கு என்னவாக்கு? a மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 0 - 2. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கணும். ஸோ -2 த ஹோல் ஸ்கொயர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, இங்கே 0 ஆயிரும். ரெண்டு சிம்பிள் தொடர்ந்து வரக்கூடாது. அதனால் இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் என்ன செஞ்சிடறோம்? கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன தான் கிடைக்குது? வெறும் 2 மட்டும் இருக்கா? மட்டும் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், எந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மூணாவது சைடு வருதுன்னு பார்க்கணும். இப்போ இது ஏபியோட வேல்யூ, இது பிசியோட வேல்யூ, இது ஏசியோட வேல்யூ. அப்போ ஏபியோட வேல்யூ எது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது? பிசியையும் ஏசியையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 3 + 2 ஏபியோட வேல்யூ 5. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ கொலினியர் அப்படின்னு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடணும். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேக்கன் ஆர்டர் ஃப்ரம் அண்ட் ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னால் இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இது ஏ, இது பி, இது சி.
இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸு, பிசியோட டிஸ்டன்ஸு அண்டு ஏசியோட டிஸ்டன்ஸு, இந்த மூணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐசோஸ்கேலுங்கிறதுனால ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஏபி, பிசி, சிஏ இல்லைனா ஏசி. இதுக்கு மூணுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா ஏபிக்கு பார்க்கலாம். அப்போ ஏபியோட வேல்யூ 5,4 அண்டு 2,0. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா √(x2 - x1). இப்போ டைரெக்டாக நம்ம சம்மு போட்டலாமா? இது x1 y1 x2 y2. x2ஓட வேல்யூ 2 minus 5 the whole square ப்ளஸ்ஸு அதே மாதிரி y2ஓட வேல்யூ 0 minus 4 the whole square. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -3 வருமா? -3 the whole square ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர்னு வரும். அப்போ √9 + 16 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா √25ன்னு வரும். ரூட் எடுத்திங்கன்னா 5 யூனிட்ஸ்னு வரும். ஸோ இது ஏபியோடது. அடுத்து பிசிக்கு வர்றோம். பிசியோட வேல்யூ அதே தான், √(x2). பிசி பியும் சியும் எடுத்துக்கிறோம். x2ஓட வேல்யூ வந்து -2 அண்டு ஒரு நிமிஷம் -2. இது x2ஓட வேல்யூ, இது x1ஓட வேல்யூ. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். 2 the whole square ப்ளஸ்ஸு இங்கே y2ஓட வேல்யூ என்னது? 3 - 0 the whole square. அப்போ ரெண்டையும் ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா -4 the whole square ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ்ஸு ஒரு 9. ஸோ √25. √25னா 5 ரூட் எடுத்திங்கன்னா 25 ரூட் எடுத்தால் 5 யூனிட்ஸ்னு வரும். ஸோ இந்த ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கனால டைரெக்டாக நம்ம அப்படியே போட்டுடலாம். சிஏ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் கண்டுபிடிக்க சொன்னால் பண்ணலாம். ஒருவேளை இங்கேயும் நமக்கு வரலை அப்படின்னா நம்ம சிஏ கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா both A, B and BC are equal, so it is a isosceles triangle. AB equal to BC are equal, so it is isosceles triangle அப்படின்னு நம்ம போடணும். சரியா? இப்போ இது மூணாவது சம்மில் ரெண்டாவது போர்ஷன். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு இது போட்டுக்கிறோம். இது ஏ, இது பி, இது சி. இதை நாம் என்னவா ப்ரூவ் பண்ணணும்னா ஐசோஸ்கேல்னால் ரெண்டு பக்கம், ஏதாவது ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். ஒன்று ஏபி அல்லது பிசி சமமாக இருக்கும், இல்லை பிசியும் ஏசியும் சமமாக இருக்கும், இல்லை ஏசியும் ஏபியும் சமமாக இருக்கும். ஸோ இந்த மூணுக்குமே நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போமா? √(x2 - x1). இங்கே ஏபி வந்து 6, -1, பியோட வேல்யூ -2, 4 இல்லையா? ஒரு நிமிஷம். அப்போ நம்ம டிஸ்டன்ஸு ஏபியோட டிஸ்டன்ஸ் போடுறோம். √6, -1 அண்டு -2, -4. இங்கே x1 y1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி பாயிண்ட்டை பற்றி தெரியும் நமக்கு இல்லையா? எப்படி இருக்கும் பாயிண்ட்டு? இது x1, இது y1, இது x2, இது y2. ரைட். y2ஓட வேல்யூ -2. ஆல்ரெடி ஃபார்முலாவில் நமக்கு மைனஸ் இருக்கும். ஸோ -6 the whole square ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ -4. ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கணும். இங்கே y1ஓட வேல்யூ -1 the whole square. அப்போ பண்ணலாமா? -8 the whole square ப்ளஸ்ஸு இங்கே -4 அப்படியே இருக்கும். ரெண்டு சிம்பிள் தொடர்ந்து வரக்கூடாது, அதனால் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ -4 + 1
-3 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? வேணுன்னா இங்கே வந்து நமக்கு தெரியல அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணிக்கிடுவோம். இப்படி எழுதிக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 64 ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 64 + 9 ரூட் ஆஃப் 73. இது ஏபி. அடுத்து நம்ம போட போகிறது பிசி. போட்டலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. பிசி போடலாமா? அப்போ பிசியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, பியோட வேல்யூ -2, -4, 2, 10. அப்போ இதில் x1 y1 எது, இது x1 இது y1, இது x2 இது y2. ஓகேவா? அப்போ ரூட் ஆஃப் x2ஓடது 2 மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கணும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ என்னது 10 -4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் போட்டலாமா, 4ன்னு கிடைக்குமா, டைரெக்டாக எழுதிடலாம்ல. 4 இங்கே போடும்போது 14. இப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 196 கிடைக்கும். பாருங்களேன், 14 × 14, 4 + 16, பேலன்ஸ் 1, 5, 4, 1. அப்போ 196ன்னு கிடைக்குதா? அப்போ ரூட் ஆஃப் 196 ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 12க்கு 2 மிச்சம் 1, 1, 212. இப்போ இது 212 அப்படின்னு கிடைக்கும். இது பிசியோட டிஸ்டன்ஸு. அடுத்து நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏசியோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் என்ன, ஏவோட வேல்யூ என்ன இருக்குங்க, 6, -1. ஒரு நிமிஷம் 6, -1 இல்லையா? சியோட வேல்யூ 2, 10. இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுடலாமா? போடுங்க. இது x1 இது y1, இது x2 இது y2. அப்போ ரூட் ஆஃப் நமக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் x2 - x1. x2 இங்கே என்ன இருக்குது, 2 - 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 10 -1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, 4 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 11 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர்னா 16, ரூட் ஆஃப் ப்ளஸ்ஸு 11 ஸ்கொயர்னா 121. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 137. அப்போ ரூட் ஆஃப் 137 கிடைக்குதா? இப்போ மூணாவது சம்மில் இது செகண்ட் சம்மு. ஆல்ரெடி ஏற்கனவே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் கொலினியர் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை போட்டால் போதும். இப்போ ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து எந்த இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பிசி, ஏபியோட டிஸ்டன்ஸு, இங்கே பிசியோட டிஸ்டன்ஸு, அப்புறம் ஏசியோட டிஸ்டன்ஸு. இந்த மூணும் நமக்கு ஒரே மாதிரி இருந்தது, ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிற மாதிரி அது என்னவா இருக்கும், ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளாக இருக்கும். ரைட், போடலாமா? அப்போ ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் இங்கே வந்து 6, -4 அண்டு -2, -4. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் இது x1 இது y1 இது x2 இது y2. ஓகேவா? போட்டலாமா அடுத்தது? சரி, இப்போ x2ஓட வேல்யூ வந்து -2 அண்டு -2 மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது 6 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு
y2ஓட வேல்யூ -4, ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ் இருக்கணும், இங்கே ஒரு -4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -8 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த ரெண்டுமே நமக்கு எப்படி மாறிடும், ரெண்டு சிம்பிள் தொடர்ந்து வரக்கூடாது, பக்கத்து பக்கத்தில் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸு இது என்னவா மாறிடும், ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ டோட்டல் டேர்மு இந்த டேர்ம் எப்படி மாறிதுன்னா -4 அண்டு ஏன்னா இது சேஞ்ச் ஆன சிம்பிள் ப்ளஸ்ஸு 4. அப்போ -4ம் +4ம் ஆல்ரெடி நமக்கு என்னவா மாறிடுது, 0ன்னு மாறிடுது. அப்போ √64 + 0, 64 + 0 64 தான், √64 தான். 64க்கு ரூட் எடுத்தால் 8 யூனிட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது போடுறோம் பிசி. அதே மாதிரி தான் BCயோட வேல்யூவை எழுதிட வேண்டியது தான். பியோட வேல்யூ வந்து -2, -4, சியோட வேல்யூ 2, 10. அப்போ இங்கே நாம் x1 y1 x2 y2 இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ரைட். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம், அதனால் டைரெக்டாக போட்டலாம். 2 ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ என்னது 10, ஃபார்முலாவில் மைனஸு, y1ஓட வேல்யூ என்னது -4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ பிசியோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு சிம்பிள் நமக்கு தொடர்ந்து வரக்கூடாது பக்கத்து பக்கத்தில், அதனால் இது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு நம்ம எழுதிடுவோம். எழுதிட்டா 2 + 2 4 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இது ரெண்டும் நமக்கு சேம் சிம்பிள் அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10 + 4 நமக்கு என்ன வரும் 14 ஸ்கொயர். அப்போ இங்கே √16 + 196. இப்போ 196ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணுறோம். 14 ஸ்கொயர் பண்ணால் 196 ஆட் பண்ணோம்னா 2 பேலன்ஸ் 1, இங்கே ஒரு 1, அப்போ இங்கே ஒரு 1, இதெல்லாம் வந்து 212 √212 யூனிட்ஸ். இது பிசியோட டிஸ்டன்ஸு. அடுத்து நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏசியோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். எழுதலாமா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 6, -4 அண்டு 2, 10 இதுதான். போட்டலாமா? ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம், அதனால் டைரெக்டாக போட்டுருவோம். இதில் x1 x2 கண்டுபிடிக்கணும். இது x1, இது y1, இது x2, இது y2. போட்டலாமா? போடுங்க. x2ஓட வேல்யூ 2 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ 10, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு -4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்ரெடி இங்கே எப்படி மாறுதுன்னா -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 14 ஸ்கொயர். ஆல்ரெடி பாருங்கள் பிசியோட ஈக்குவலாக வந்துடும், வருதா? பிசி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ பிசியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லணும். ஒரே நிமிஷம். 196 ஸோ √212 யூனிட்ஸ் வரும். அப்போ ஏசியும் எதுவும் ஈக்குவலாக இருக்குது, பிசியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். போன சம்மில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள். இப்போ பாருங்கள் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ரெண்டு சம்மு இருக்குது, மொதல் சம்மு நான் போடுறேன், ரெண்டாவது சம்மு நீங்கள் போடுங்க, இல்லை நான் ரெண்டாவது சம்மு கூட போடுறேன், நீங்கள் மொதல் சம்மு போடுங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரே ஃபார்முலா தான், மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன √x2 - x1. அப்போ இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டியது x1 எது x2 எது.
இதுக்குள்ளே தான் வேலையே. போட்டலாமா? இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா? இப்போ இங்கே எழுதுகிறோம். x2ஓட வேல்யூ என்ன? -2. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். x1ஓட வேல்யூ 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ என்ன? -2. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் இங்கே வேல்யூ என்ன? -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு இங்கே வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா 16 + 16. அப்போ ரூட் ஆஃப் 32ன்னு மாறும். ரூட் ஆஃப் 32 நம்ம எப்படி எழுதலாம்னா 2√2ன்னு எழுதலாம். இப்போ 4 × 8ன்னு எழுதலாம். சரிங்களா? இல்லை 16 × 2ன்னு எழுதலாம். எல்லாமே எப்படி வேணாலும் எழுதலாம். இப்போ 16 × 2ன்னு எழுதுனீங்கன்னா நமக்கு 4√2ன்னு மாறும். சரியா? அடுத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பிசி. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஃபார்முலா போட்டோம், அதனால் டைரெக்டாக போட்டுடலாம். பிசியோட வேல்யூ பார்க்கணும். பாருங்கள், பிசியோட வேல்யூ என்ன இருக்குது? -2, -2 அண்டு -2√3, 2√3 இல்லையா? அப்போ ரூட் ஆஃப் இப்போ x1 x2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது x1 y1, இது x2, இது y2. ஓகேவா? ரைட். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே கவனிங்க, நான் இதை ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா இது a + b த ஹோல் ஸ்கொயர், இது இது a + b த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏங்கிறது முன்னாடி வந்துடும், இதை பின்னாடி கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ எப்படி மாறுனா ஏவோட ஸ்கொயர் -2√3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab, 2 × ஏவோட வேல்யூ -2√3 இன்ட்டு பியோட வேல்யூ 2 ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? அதே தான் அடுத்ததும். இது அப்படியே மாறும்போது ஒன்று மைனஸ்லேயும் ஒன்று ப்ளஸ்லேயும் மாறும். இது அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கேயும் அதே மாதிரி இங்கே ப்ளஸில் வந்துடும். 2√3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த இடத்துக்கு வர்றோம் 2 × 2√3 × 2 ப்ளஸ்ஸு 4. இப்போ பாருங்கள், இது மைனஸில் இருக்கும், இது ப்ளஸில் இருக்கும், அதனால் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் நமக்கு இருக்கிறது இது மட்டும்தான் இருக்கும். போட்டலாமா? ரூட் ஆஃப் 2√3னா இது ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே 4 வரும் இன்ட்டு 3 ப்ளஸ்ஸு 4. அதே மாதிரி 4 × 3 இங்கே இது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 3 கிடச்சிரும் ப்ளஸ்ஸு 4. நல்லா பாருங்கள், 4 3 12 ப்ளஸ் ஒரு 4, 4 3 12 ப்ளஸ் ஒரு 4, 12 + 4 16 ப்ளஸ்ஸு ஒரு 16. ஸோ √32. அப்போ ஆன்சரு இதுவும் ஒன்றா தான் வருது. நம்ம இங்கே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படி மாற்றிக்கிட்டாலும் சரி, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி CA அதை போட்டுட்டு நீங்கள் ஆன்சரை எனக்கு சொல்லுங்கள். CAவும் இல்லைனா ACயை போட்டுட்டு ரெண்டாவது சம்மையும் போட்டு எனக்கு நீங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதாவது எக்ஸசைஸ் 5.2ல் 1ல் இருந்து 4 வரைக்கும், அதாவது 1ல் 4 சம்மு, 2ல் 2 சம்மு 6, 3ல் 2 சம்மு 8, 4ல் ஒரு சம்மு முடிச்சிருக்கிறோம். ஒரு சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறோம். இது கிட்டத்தட்ட 10 சம்மு வந்துருச்சு இல்லையா? நாளைக்கு நம்ம 5வது சம்மில் இருந்து அடுத்த வீடியோவில் நாம் 5வது சம்மில் இருந்து 12வது சம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.